நம்மளோட தேர்தல் ஆணையம் வந்து இப்போ ரீசெண்டாக எஸ்ஏஆர் அப்படிங்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து நடத்திட்டு வராங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து இருக்கிற பழைய பேர், அது போக புது பேர் எல்லாத்தையும் சரிபார்த்தல் வந்து நடந்துகிட்ருக்கு, அதுவும் தீவிரமாக. அதுக்காக இந்த எஸ்ஆர் ஃபார்ம் வந்து எல்லாருமே ஃபில் பண்ணி அந்தந்த ஏரியாவில் வர்ற இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பிஎல்ஓன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து கொடுத்துருப்போம். இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃபார்ம் வந்து கொடுத்து ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. அதனால் இந்த பிஎல்ஓ அப்படிங்கிற இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளோட ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டறியுது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது முக்கியமான வீடியோவாக இருக்குது, அதனால் வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. அதனால் அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கரெக்டாக நிலைநாட்டுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எஸ்ஏஆர் ரிவிஷன் வந்து பாதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒரு கொடுத்துருந்தீங்கன்னா நம்மளோட பேரை வந்து உள்ளே ஏற்றிட்டாங்களா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் வந்து லோட் ஆகும். இப்போ நான் வந்து பிசி வெர்ஷன் காட்டுறேன், இதுக்கப்புறம் நான் மொபைல் வெர்ஷனும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காட்டுறேன். அதில் நீங்கள் பார்த்துட்டே தெரியும், நமக்கு வந்து இந்த லாகின் அப்படிங்கிற பேஜ் இருக்கும். அதில் வந்து இந்தியன் ரெசிடென்ட் எலெக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொன்று வந்து இந்தியன் ஓவர்சீஸ் எலெக்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இந்தியன் ரெசிடென்ட் எலெக்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். காரணம், நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற காரணத்தால். ஒருவேளை இந்தியாவுக்கு வெளியே யாராவது வந்து ஒர்க் பண்ணிட்டு ஓட் பண்ணுறதுக்கு மட்டும் உள்ளே வராங்கன்னா அவங்க வந்து இந்த ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் எலெக்டர் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து அவங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் சூஸ் பண்ணி முடிச்ச உடனே ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி அல்லது எபிக் நம்பர் அப்படிங்கிற 3 டேட்டாவில் ஏதாவது ஒரு டேட்டா வந்து கொடுக்கணும். ஸோ உங்ககிட்ட வந்து வாக்காளர் அட்டை இருந்துச்சுன்னா அதில் எபிக் நம்பர் அப்படிங்கிற நம்பர் இருக்கும், அந்த நம்பரை இல்லை டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் வாக்காளர் அட்டையோட உங்கள் ஃபோன் நம்பர் இணைச்சி வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் எபிக் நம்பர் இப்போ உங்கள் கையில் இல்லை, ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் உங்களுக்கு தெரியும்னா டேரெக்டாக உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சாவையும் என்டர் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படிங்கிற அந்த பட்டனை டேப் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டன் டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடும். அதில் வந்து இந்த 6 டிஜிட் ஓடிபி உங்களுக்கு வரும். அதை என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் லாகின் அப்படிங்கிற பட்டனை டேப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் எல்லா விதமான ஆப்ஷன் காட்டுவாங்க. நமக்கு தேவையான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஏஆர் 2026ன்னு சொல்லி போட்டிருக்கும். அந்த ஆப்ஷன் தான் நமக்கு தேவையான ஆப்ஷன். ஒருவேளை நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மொபைல் ஃபோனில் வந்து இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணலாம். அப்படி லாகின் பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் இந்த ஃபார்ம்ஸுங்கிற காலம்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டே தெரியும், அதில் சர்வீசஸ் அப்படிங்கிற காலம் கீழே வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுவாங்க. அதில் வந்து எனுமரேஷன் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷன் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்துட்டீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இதே மாதிரியாக ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபார் ஓவர்சீஸ் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுவாங்க. அதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு இந்தியாவில் ஓட் பண்ணுற வர்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்டேட், அது போக நம்மளோட டெரிட்டரி, ஃபர்ஸ்ட் நேம், பாஸ்போர்ட் நம்பர் மாதிரியான டீட்டெயிலாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை நம்மள மாதிரி உள்நாட்டிலேருந்து வேலை பார்த்து இங்கேயே இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக மேலே உள்ள ஆப்ஷன் சூஸ் பண்ணாமலே நீங்கள் ஜஸ்ட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எபிக் நம்பர் கேட்கும். இந்த எபிக் நம்பர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நம்ம ஓட்டர் ஐடியில் இருக்கிற அந்த சீரியல் நம்பர் தான். ஸோ அந்த எபிக் நம்பரை டேரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்ச் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை டேப் பண்ணுங்க. டேப் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டம் சைடில் யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அதாவது நம்ம கொடுத்த அந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து ஏற்கனவே ஆன்லைனில் ஏற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து காட்டினாலே நீங்கள் வந்து கொடுத்த ஃபார்ம், அதாவது நீங்கள் எஸ்ஏஆர் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்களா, அந்த ஃபார்ம் வந்து ஆன்லைனில் ஏற்றிட்டாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களோட பேர் வந்து இன்னும் ஏற்றலைனா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இதே மாதிரி மெசேஜ் வரும். அதாவது உங்களோட எபிக் நம்பர், சீரியல் நம்பர், அது போக பார்ட் நேம் எல்லாம் காட்டிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளீஸ் என்ஷோர் யுவர் நேம் ஆன் ஆதார் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஒருவேளை ஆதாரோட உங்கள் பேர் வந்து மேட்ச் ஆகலைனாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அல்லது நீங்கள் கொடுத்த அந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து சரியாக ஏற்றாமல் அல்லது வந்து டேட்டா வந்து தப்பாக இருந்ததுனாலும் இந்த மாதிரியாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மாதிரியான எரர் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக உங்களோட பிஎல்ஓ அப்படிங்கிற அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். அவங்களோட நம்பரை வேற எங்கேயும் தேடிட்டு இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா
அவங்களோட பேர் மற்றும் ஃபோன் நம்பரை கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி உங்களோட பேர் வந்து ஏன் வெப்சைட்டில் ஏற்றாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, ஸோ என்ன மாதிரி டேட்டா தேவைப்படுது, அதுபோக பிரச்சனை இல்லாமல் உங்கள் பேரை வந்து உள்ளே ஏற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையும் கேட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டையோ இல்லைனா வந்து அது பதிலையோ வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏற்றி விட்ருவாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 4/12/2025 வரையும் தான் லாஸ்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த எனுமரேஷன் பீரியட் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதனால் அதுக்குள்ளே வந்து எந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த உங்கள் பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் ஒருவேளை வந்து நான் ஏற்கனவே இப்போ 2வது சொன்ன மாதிரியாக உங்களோட பேர் வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் இடம் பெறலைன்னா அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற டேட்டும் வந்து போட்டிருப்பாங்க. அதுபடி பார்க்கும்போது டிராஃப்ட் எலக்டர் ரோல் வந்து எப்போ பப்ளிஷ் ஆகும்னு கேட்டிங்கன்னா 9/12/2025, அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் உங்கள் பேர் கண்டிப்பாக இடம் பெற்றிருக்காங்கிற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னதான் இந்த வெப்சைட்டில் இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ மாதிரி சப்மிட் பண்ணியிருந்தாலும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலையும் உங்கள் பேர் இடம் பெறுதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா 9/12/2025 8/1/2026 இந்த ஃபார்ம் கிளைம்ஸ் அல்லது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை முதல்ல கொடுத்த அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இல்லைனாலும் இந்த 2வது வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பாக உங்கள் பேர் இடம் பெற்றும் நீங்கள் இது கரெக்டாக இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுத்து டீட்டெயிலாம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக 2வது லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்கள் பேர் வந்து இடம் பெறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதே மாதிரியாக உங்களோட பேர் வந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு ஏற்றிட்டாங்களா அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ 2வது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கப்புறம் நம்மளோட பேர் வந்து எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதன் மூலமாக உங்களோட பேர் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை ஏற்றிட்டாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ள இருந்துச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் நம்ம சேனலில் வர வீடியோஸை முன்னுக்கூட்டியே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் மெம்பராக. இதுபோல் நம்மளோட டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு விஷயம் நன்றி, வணக்கம்.